all என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நீங்க நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. Thank you so much for that. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மேரேஜ் ஆகி வேற ஊருக்கு வந்துட்டாலே நம்ம நேட்டிவ் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பட் அடிக்கடி எங்க போக முடியாட்டாலும் நம்ம நேட்டிவோட ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கிடைக்கும்போது எப்படி இருக்கும்? ஆமாங்க, எங்க அத்தை மாமா ஊருக்கு போயிட்டு வரும்போது நிறைய லக்கேஜ் கொண்டு வந்திருந்தாங்க. வாங்க அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். மார்னிங் 5 மணிக்கெல்லாம் ஸ்டேஷன் போய் அத்தையும் மாமாவையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்த உடனே நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு லக்கேஜில் என்னெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருந்தோம். அத்தை வந்த உடனே சொல்லிட்டாங்க உங்கள் அம்மா செடி கொடுத்து விட்டுருக்காங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அம்மா எனக்கு டேபிள் ரோஸும் நவர இலையும் தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. சம்மர்னால எந்த செடியும் இல்லாதனால இந்த 2 செடி மட்டும் எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. எங்கள் அப்பாட்ட நான் ஒரே ஒரு இன்ஹேலர் மட்டும் தான் கேட்டிருந்தேன். எங்கள் அப்பா ஒரு குட்டி மெடிக்கல் ஷாப்பே எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. வாங்க அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். 2 கப் சிரப், ஒரு விக்ஸு, அமிர்தானன், கோல்டுக்குள்ள டேப்லெட்டு, அப்புறம் உடம்பு வலிக்குள்ள ஒரு தைலம் மாதிரி எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் பேக்கேஜிங் இருந்துச்சு. அது என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா மாங்காய் ஊறுகாய். எனக்கு இந்த ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். அதில் எங்கள் அம்மா சர்க்கரைலாம் போட்டு செய்வாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொரு பாட்டிலில் எனக்கு துவையல் பொடி எனக்கு அம்மா செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் ஒரு 3 கிலோ போல் மட்டிப்பழம் கொடுத்து விட்டுருந்தாங்க. மட்டிப்பழம் இங்கே எங்களுக்கு கிடைக்காது. இது நாகர்கோயிலில் தான் ஸ்பெஷல். அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இப்போதான் எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வருது. முறுக்கு, நாகர்கோயில் ஸ்பெஷல் சிப்ஸு இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உப்பேரி கொடுத்து விட்டுருந்தாங்க. இது நாகர்கோயிலில் நல்லா ஃபேமஸ். இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது நாகர்கோயிலில் எல்லா கல்யாணத்துலேயும் வச்சுருவாங்க. அண்ட் இது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் குருவாயூர் பப்படம். இந்த பப்படம் சபரிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் சரி அப்பா மறக்காமல் இந்த பப்படம் வாங்கி கொடுத்து விட்டுருவாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் லக்கேஜ் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாங்க இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பார்சல் 2-3 கவரில் கவராக இருக்கும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது கருவாடாக தான் இருக்கும்னு. நான் ஓப்பன் பண்ணுறப்பவே எனக்கு நல்ல மனம் வந்துச்சு. அம்மா எனக்கு நிறைய கருவாடு கொடுத்து விட்ருந்தாங்க. அது ஒவ்வொரு வெரைட்டியாக இருந்துச்சு. நெத்திலி கருவாடு, சாலை கருவாடு, வேறு என்னென்னமோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு பேர்லாம் எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் திருநெல்வேலி ஹல்வா. இது வரப்போ மாமா எங்களுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அத்தை மாமா ஊர்லேருந்து வரப்போ ரேஷனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் கோதுமை, புழுங்கல் அரிசி, சீனி, அப்புறம் பச்சரிசியும் கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் ரேஷன் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பார்சல் எங்கள் பெரியப்பா பெரியம்மா எனக்காக அனுப்பி விட்டுருந்தாங்க. எங்கள் வீட்டில் வாங்க மறந்தாலும் கூட அவங்க மறக்காமல் எனக்கு எல்லா வாட்டியும் அனுப்பி கொடுத்துருவாங்க. அவங்களும் எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி அனுப்பி கொடுத்துருந்தாங்க. மெயினாக நாகர்கோவில் ஸ்பெஷல் சக்கை வத்தல். இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பெரியப்பா எனக்கு பச்சை மீன் வாங்கி நல்லா பார்சல் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுவாங்க. கொஞ்சம் கொட்டை தேங்காய் ஊர்லேருந்து வரப்போ அத்தை மாமாவும் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த தேங்காய் கறி வைக்கிறதுக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குலுக்கி பார்த்தாலே நல்லா சவுண்டு கேட்கும். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு மினி தேங்காய் கொண்டு வந்த பார்சல் எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் டேஸ்ட் பார்க்கலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் முறுக்கன் ஹல்வா தான் எடுத்திருந்தேன். ஹல்வாவோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்றத பார்த்து சபரி கொஞ்ச நேரமாகவே பாவம் போல் நின்றுட்டு இருந்தேன். ஸோ அவனுக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்னு நான் அவனுக்கும் எடுத்து கொடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.